Teach Tamil. The thirsty crow, தாகமான காகம். ஒரு கடுமையான வெயில் காலத்துல ஒரு நாள் ஒரு காகம் தண்ணியை தேடி ரொம்ப நேரமா இங்கேயும் அங்கேயும் பறந்துக்கிட்டு இருந்துச்சான். அது ரொம்ப தாகமாகவும் சோர்வாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரமா தேடியும் அதுக்கு எங்கேயுமே தண்ணி கிடைக்கல. அதனால காகம் நினைச்சிச்சு, இனிமே எவ்வளவு தேடினாலும் கிடைக்காது போல அப்படின்னு தேடுறத நிறுத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அங்கே கண்ணில் ஒரு வயலுக்கு நடுவில் இருந்த ஒரு பானை தெரிஞ்சிச்சு. அதை பார்த்த உடனே காகத்துக்கு ஒரே சந்தோஷம். அந்த பானையை நோக்கி அது பறந்து போணுச்சு. பானை பக்கத்தில் போய் பார்த்தப்பதான் தெரிஞ்சிச்சு அதில் தண்ணி ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னு. அப்போ காகம் சொன்னிச்சு, சே, இந்த தண்ணி என்ன இவ்வளவு கீழே இருக்கு, எப்படி நான் அந்த தண்ணியை குடிக்கிறது அப்படின்னு அது நினச்சிக்கிட்டு இருந்தப்பவே அதுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியாப்படியே அது செய்யவும் ஆரம்பிச்சது. அதோட மூக்கால கீழே கிடந்த சின்ன சின்ன கல்லையெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா அந்த பானையில் போட்டுச்சு. அந்த தண்ணீரும் கொஞ்சம் கொஞ்சமா மேலே வர ஆரம்பிச்சது. அது வாய்க்கு தண்ணி எற்ற வர அந்த கற்களை போட்டுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா தண்ணி எல்லாம் மேலே வந்துருச்சு. காகம் அதை குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதோட அறிவையும் புத்தியையும் வச்சு தண்ணீரை குடிச்சதை பற்றி காகத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. Moral of the story: one can reach a final destination if one tries hard. முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம்.